ஃபேஸ் மாஸ் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலாவோட கை குக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலுமணி தனி அணியாக பிரிஞ்சு போகிறான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருந்துச்சு. எதனால சொல்லி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கல, ஒரு சில அதிருப்திகள், எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணும், இது ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா காலி பண்ண மாதிரி நம்மளையும் காலி பண்ணிடுவோன்ற பயம் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு வர ஆரம்பிச்சது. தனி அணியாக பிரிஞ்சு எம்எல்ஏக்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயத்தை பண்ண போகிறான்ற மாதிரி இப்போ நியூஸில் போயிட்டுருக்கு. அதாவது ஓபிஎஸோடையும் சசிகலா பக்கம் பார்த்திங்கன்னா இணைய போகிறான்ற மாதிரி. அப்படி இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருந்தார், டிடி தினகரன் ஜெயிக்கிற பட்சத்தில் எம்பியா, அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கிற பட்சத்தில் அவங்க கையில் கட்சி வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ சுலபமாக வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான்றாங்க. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், இப்போ கட்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. வேலுமணி தனி அணியாக பிரிகிறாருன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மையை பெரிய லெவலில் எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலுமணிக்கு தான் அதிக செல்வாக்குனால வேலுமணி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவோட இணையத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ வேலுமணி இந்த ஸ்டாண்ட் எடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட கை கோக்கிறதுக்கு தயங்கவே மாட்டார், கை கோர்த்துருவான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.